சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே மாமா வாங்க. உங்களுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க மாமா. பாருங்கண்ணே காது குத்து வச்சிருக்காங்க. நீ எதுவும் கேள்விப்பட்டியா? அங்க பாருங்க நம்ம வீட்டு விசேஷம் தான் நடக்குது. என்னதான் பத்திரிகையில பேர் போடாம அசிங்கப்படுத்தினாலும் தம்பின்னதும் எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வந்து வேலை பார்க்கறாரு பாத்தியா? அவர் தான் என் பெரிய மனுஷன். அதுதான் குணசேகரன். அந்த பெரிய மனுஷனுடைய குணம் எங்க? ஆம்பளைங்கெல்லாம் வேணாம், நாங்க தான் நாட்டாமன்னு திமிரு எடுத்து அலையிற இந்த பொம்பளைங்க கூட்டங்க. அதனாலதான் அவர் பெரிய இடத்துல இருக்காரு. ஆமையா, இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்காரு. மா இரு, அவர் வந்துட்டார்ல, மூத்தவர் எல்லாருக்கும் நல்லா அப்படி அசிங்கமா பேசக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இரு. பா, அவர் நல்லது நினைச்சா வந்திருப்பாரு. நந்தினி, என்ன நினைச்சாலும் அவர் நினைக்கிறது அவரோட போட்டோம். வெளியில சபையில வந்துட்டோம்னா நாம அவரை மரியாதையா நடத்தணும். வாங்க ராமச்சந்திரன், வாங்க வாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. இவர் திருந்தவே மாட்டார். நாங்க இப்பதான் ஆரம்பிச்சோம், சரியான நேரத்துக்கு வந்துட்டிய. உள்ள வாங்க, உங்க ஆசீர்வாதம் கிடைக்கிறதா பிள்ளைக்கு சந்தோஷமே. வாங்க. யார் பிள்ளைக்கு யார் ஆசீர்வாதம்? உங்க தம்பி வீட்டு விசேஷத்துக்கு தானே வந்திருக்கிய, இப்படி பேசினா எப்படி? தம்பியா? யாரு? யாரு தம்பியா? இவங்களா? யாரா இங்க தம்பி? சோத்துக்கு வக்கத்துக்கு இருந்தவங்களெல்லாம் ஆளாக்கி கலர் கலரா சட்டை வெட்டி போட்டு விட்டு உள்ளாடை எல்லாம் போட்டு விட்டு இவங்களை வளர்த்துன ஆளாக்கி விட இவங்க நெஞ்சில் ஏறி மிதிப்பாங்க. அதை ஒண்ணுமே இல்லைன்னு தட்டி விட்டுட்டு நான் பாட்டுக்கு வரணும் உங்களை ஆசீர்வாதம் பண்ண. என்னடா ஆமா, என்னடா விசேஷம் நடத்துறீங்க? இங்க வர வயசு இந்த பிள்ளைக்கு 11 வயசு ஆகுது. ஏற்கனவே 2 தடவை காது குத்தி இருக்கு. இன்னும் 2 வருஷத்துல இந்த பிள்ளை வயசுக்கு வந்துடுறேன். எதுக்கு காது குத்துறீங்கப்பா? காசு அழுறதுக்கா? எங்கடா கொட்டி கிடக்கா இங்கே போய் அழிட்டு வந்துருக்கீங்களா? இதை ஒரு சாக்கா வச்சு என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கடா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கவலை இல்லாதவன் எதுக்கு இங்க வந்தியே? யோயோ நிப்பாட்டியா? ஏய், என்ன இம்பிட்டு நேரம் உன் குடும்ப விஷயம் பேசிட்டு இருந்தேன்னு அமைதியா இருந்தேன். இப்ப அண்ணன் வந்திருக்கிறது எனக்காண்டி. ஒட்டு வரும். நீங்க என்ன அப்படியே எல்லாரும் வாயை பொளந்துகிட்டு பாக்குறிய? நான் இன்னைக்கு அன்னதானம் பண்றேன்ல, அதுல இல்லாதவங்களுக்கு வாரி வாரி கொடுக்க வந்திருக்காரு வள்ளலு. இதுக்குதான் எலி புழுக்க காலையில இருந்து காஞ்சிட்டு இருந்தது போல. ஐயா அண்ணே, என்னண்ணே நீங்க தம்பி விசேஷத்துக்கு வரலீங்களா? யாரா தம்பி? ஓ தம்பியா? என்னடா இவ்வளவு நேரம் காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்க? தம்பி தொம்பிக்கிற? டேய், நீ கறிச்சோத்துக்கு தானே வந்த நாக்க தொங்க போட்டுக்கிட்டு? சோத்தை தின்னுட்டு சொத்தை எழுதி வச்சுட்டு போ. அண்ணே அண்ணே டென்ஷன் ஆகாதீங்க. யோ போக மாட்டாங்கிட்டே. இன்னைக்கு நான் பண்ற அன்னதானத்துக்கு தலைமையேற்க வந்திருக்காரு அண்ணன். நாங்க காது குத்துற அதே கோயில்ல தான் இவங்க அன்னதானம் நடத்தணுமா? பத்திரிகை பார்த்தா தெரியாது? என்னடா பத்திரிகை பார்த்துட்டா? யாரா பத்திரிகை பார்த்தது? சகல மரியாதையோட தட்டு தாம்பாளத்தோட அழைக்கிற வீட்டுக்கு போக நேரம்லாம் அழைக்கிறேன் நானு. இவங்க பத்திரிகையை பார்த்துட்டு வந்தமா நாங்க. என்னடே இந்த காது குத்து பத்தி நான் கேட்டேனா? எங்க காது குத்துனா எங்க கழுதி அமைக்கிறான் ஏதாவது கேட்டேன் அவங்ககிட்ட? சொல்லியா? வேற எங்கேயாவது தேடினா இல்ல ஆளு வச்சு எங்கேயாவது வேவு பார்த்தனா? ஆமா, நீங்க வேவு பார்க்கல, அதை நாங்க பார்க்கல. இந்த கரியால பையன் தான் பின்னாடியே வண்டி எடுத்துக்கு வந்தானே, நீங்க சொல்லாமல வந்தான். அது அவன்கிட்ட கேளு. ஐயோ கடவுளே, ஏங்க
நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் நினைச்சீங்களா? இன்னும் இல்லையா? சத்தியமா இல்ல. ஏக்கா போடா டேய். நான் கோயிலுக்கு வந்துட்டு இருந்தப்ப எதேச்சா உங்களை பார்த்தேன். போடா. அப்புறம் மாமாவுக்கு போன் அடிச்சு மாமா நீர் அன்னதானத்துக்கு வரணும்னு கம்பல் பண்ணேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. அது தனி டிபார்ட்மெண்ட், இது தனி டிபார்ட்மெண்ட். வந்துட்டான். ஏய் ஜான்சி, உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? உனக்கு கூறுவாரே இல்லையா? ஊர்ல எத்தனை இடம் இருக்கு, இங்கதான் வைக்கணுமா? வேண்டுதல்னே இந்த பக்கமா போறப்ப அப்படியே கரண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன் தண்ணி ஊருந்தியா? அண்ணே அதெல்லாம் விட்டு சாமி சத்தியமா ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. சி, என்னத்த கிழிச்ச நீ? எவங்க முகத்துல முழிக்க கூடாது நினைச்சு அங்கேயும் ஒண்ணா நிறுத்திருக்க நீ. அண்ணே அண்ணே நீ என்ன அப்படி நினைக்கிற? இதென்ன அவன் தாத்தம் கட்டின கோவிலா? அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கமா காது குத்த வைக்கட்டும், நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கமா அன்னதானத்தை வைப்போம். இப்ப என்ன பண்ணணும் அண்ணே சொல்லு? முதல்ல போய் சாமியை கும்பிட்டுட்டு காலாகாலத்துல போய் ஆரம்பிச்சிருவோம். வாண்ணே வா வா போய் விலகு விலகு. விலகு ஏய், சீ, தன்னால விலகு. போடு. ஏய், காலம் வாங்கடி. சைக்கோ. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா சக்தி. ஐயா நீங்க ஆரம்பிங்க. மா பாப்பா அடுத்த இதை கொடுங்க. ஐயா ஐயா அந்த குத்துன இடத்தையே குத்தி விட்டுருங்க, வலிக்காம. சரிம்மா. இல்லக்கா தனியாவே குத்தட்டும், சாமி குத்தமாயிர போகுது. ஐயோ எங்க அப்பா அதுக்கும் ஏதாவது சொல்வாரு. அப்புறம் குத்துங்க. இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஏன் வலிக்காதடி? ஒண்ணும் இல்லடா சொல்லுங்க. வலிக்காது வலிக்காது. இரும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும் பாரு. ஏன் அவ்வளவுதான்? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அம்மாடி, அம்மாடி, அம்மாடி. சாப்பிடுடா. ஆட்டை முருகா சித்தி முருகா 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 முருகா. அப்படிதாண்டி, நல்ல முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். குத்துறக்குள்ளேயே அழுகுறாடி இவன். பயப்படுறா. நீ சாப்பிடு. ஆச்சு, ஆச்சு. முடிஞ்சிருச்சு. வலிக்காதடி, அழுகாதடி. இவனு காதுல எவ்வளவு நேரம் குத்த முடியும்? அவ்வளவு முடிஞ்சிருச்சு. அரை நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஏன் அவ்வளவுதான்? லேசா ஏறும். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுடா. ஏன் வலிக்காதடா? அது அது அந்த காது குத்திடலாம். முருகா முருகா முருகா. இல்ல, அவ்வளவுதான், அவ்வளவுதான். முருகா 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 முடிஞ்சிருச்சு. முடிஞ்சுதாம்மா? முடிஞ்சு. முடிஞ்சிருச்சு. வாழைப்பழத்தை முழுங்கிரு முழுங்கிரு. ஆமாட்டுதாண்டி, நல்லா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆச்சு, ஆச்சு. ஏன் அழுகாத, மூஞ்சி அப்படி வச்சுக்காத, சிரிச்சா மாதிரி இரு. ஏய், ஏண்டி விரட்டுற புள்ளைய? ஏ, முடிஞ்சிருச்சு. இந்த நீ அழுகுற பாரு, முதல்ல கண்ணை தொடை. வா வா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, வா வா. இந்த எல்லாரும் 90 பூசி சந்தனத்தை வச்சு விடுங்க.